தினமல நேர்களுக்கு வணக்கம். உரைக்கல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். தமிழ்நாடு அரசின் அரசு பள்ளி ஆசிரியராக, பள்ளி கல்வித்துறையினுடைய ஆசிரியராக இருந்தவர் உமா மகேஸ்வரி. சமூக வலைதளங்களில் மாணவர்கள் நலன் சார்ந்தும் கல்வி திட்டங்கள் சார்ந்தும் எப்படி இருந்தால் கல்வி திட்டங்களில் மாணவர்களை அடுத்த நிலைக்கு சரியான நிலைக்கு உயர்த்த முடியும் அப்படிங்கிற பல்வேறு பார்வைகளை அவங்க முன்னிறுத்தி பல பதிவுகளை போட்டிருந்தாங்க. அப்படிங்கிற காரணத்திற்காக அவர்கள் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அவர்களுடைய செல்போனை பறித்து நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்காங்க, விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. அப்படிங்கிற பல்வேறு தகவல்கள்லாம் நமக்கு கிடைக்கப்பெறுகிறது. அது சார்ந்த இந்த விவாதத்தை நம்ம முன்னிறுத்திருக்கிறோம். அரசு சார்ந்த விஷயங்களில் அரசு ஊழியர்கள் சில விமர்சனங்களை செய்வது தவறானதா அப்படிங்கிறதா இங்கே பிரதானமாக பார்க்கப்படுகிறது. விமர்சனம் குற்றமல்ல என்கிறது கோர்ட், விசாரணையின்றி தண்டிக்கிறது அரசு. இது சார்ந்து பேசுவதற்காக 3 கருத்துரையாளர்கள் நம்மோடு இன்று இணைந்திருக்கிறாங்க. நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். கல்வியாளர் RS ராமானுஜம், அரசியல் விமர்சகர் திரு ஜெயக்கண்ணன், தாவேகாவிலிருந்து திரு ஜெகதீஸ்வரன். வணக்கம். நான் திரு ராமானுஜத்திலிருந்து விவாதத்தை துவங்குறேன். ராமானுஜம் சார், நீங்கள் ஒரு கல்வியாளர். அரசினுடைய கல்வி கொள்கையில் சில மாற்றங்கள் வருகிற போது அதை முன்னிறுத்தக்கூடிய இல்லைன்னா அதை விமர்சிக்கக்கூடியது கல்வியாளர்களுடைய ஒரு பணி தான். ஆனால் இந்த உமா மகேஸ்வரியை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்துச்சு? ஏன் அவங்க சஸ்பெண்ட் செய்யப்பட்டாங்க? ஒருவருடைய விமர்சனம் ஒரு சிஸ்டத்தை இம்ப்ரூவ் பண்றதா இருந்தா அது வரவேற்கத்தக்கது. இப்ப ஒரு தனிப்பட்ட ஆசிரியை தன்னுடைய கல்வி கொள்கையோ இல்ல அதை நடைமுறைப்படுத்தும் விதத்திலேயோ இல்ல அந்த டெஸ்டிங் அண்ட் அசஸ்மெண்ட்லேயோ ஏதாவது ஒரு குறை ஆசிரியருங்கிற முறையில அவங்களுக்கு தெரிய வந்தா அதை அரசின் கவனத்துக்கு கொண்டு போய் அதை அந்த சிஸ்டத்தை இம்ப்ரூவ் பண்றது என்ன, ஷீ இஸ் பார்ட் ஆஃப் தி சிஸ்டம். இது குறை சொல்றது முக்கியம் இல்லை. ஏன்னா அதிகாரிகளை பொறுத்தவரை இப்ப உள்ள ட்ரெண்ட் எப்படின்னா, அரசையோ இல்ல அட்மினிஸ்ட்ரேஷனையோ சந்தோஷமா வச்சிருந்தா நம்ம காலத்தை ஓட்டிடலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு தான் பெரும்பாலானவர்கள் எடுக்கிறாங்க. ஆனா இந்த மாதிரி, ஏன்னா பொதுவாவே எல்லா துறையில இருக்கிறவங்களுக்கும் ஒரு ஒழுங்குமுறை, ஒரு டிசிப்ளின்ங்கிறது ரொம்ப அவசியம். அதுவும் பர்டிகுலரா டீச்சர்ஸுக்கு, ஆசிரிய பெருமக்களுக்கு இந்த ஒழுங்குமுறை மிக்க அவசியம். அதனாலதான் அரசாங்கம் அவங்களுக்காக ஒரு ஒழுங்குமுறை ரூல்ஸ் எல்லாம் அவங்க வச்சிருக்காங்க. அதை கட்டாயமா அவங்க ஃபாலோ பண்ணணும். இதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா இந்த நீங்க சொன்ன இந்த ஒரு ஆசிரியை சம்பந்தப்பட்ட விஷயத்துல அவங்க ஏன்னா விமர்சனம்ங்கிறது எப்பவுமே குற்றம் கண்டுபிடிக்கிறதா மட்டும் இருக்க முடியாது. ஒரு நல்ல சிஸ்டம் அது ஏன்னா அரசாங்கம் வெறும் ஒரு சட்டம் போடுறதோடு சரி, ஒரு ரூல் போடுறதோடு சரி, அதை பள்ளிக்கு குழந்தைகள் வரை கொண்டு போய் சேர்க்கறது இந்த ஆசிரியர் பெருமக்கள் தான். அதனால இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டேஜ்ல என்னென்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். அதிகாரிகள்ல சில பேர் ஆசிரியராக இருந்து பதவி உயர்வு பெற்று அந்த அதிகாரிகளாகி அவங்க அந்த ரூலை போட்டிருக்கலாம். ஆனா பிராக்டிக்கலா அந்த கிளாஸ்ல அந்த மாணவர்கள் மத்தியில இந்த மாதிரி ஒரு ரூலை கொண்டு வரும்போது அது ஏன்னா அல்டிமேட்டா ஆசிரியர்களும் சரி, அதிகாரிகளும் சரி, அரசும் சரி, இந்த மாதிரி ரூல் போடும்போது எல்லாமே அல்டிமேட்டா மாணவர்களின் முன்னேற்றம், கல்வி தகுதியை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும். அந்த கல்வி தகுதியை காம்படிட்டிவா இருக்கணும். மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் பேசியதோர் மகிமை இது பெருமை இல்லைன்னு சொல்லுவாங்க. இவங்க வெறும் புத்தக புழுவா இல்லாம அனலிட்டிக்கல் மைண்டோட இருக்கிற மாதிரி சில கருத்துக்கள் ஆக்சுவலா பிராக்டிசிங் டீச்சர்ஸ் சொன்னா
தி கவர்மெண்ட் ஷுட் பி ஹாப்பி. அதனால ஒருத்தர் வந்து ஒரு 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 பர்டிகுலர் ரூலை பத்தி விமர்சனம் பண்ணினாங்கிறதுனாலே அவங்க மேல நடவடிக்கை எடுப்பது ஆன் பிரின்சிபிள் இட் இஸ் ராங். அப்படியே எடுக்கிறதா இருந்தாலும் அதுக்குன்னு சில விதிமுறை, ஏன்னா நானும் வந்து எத்தனையோ டிசிப்ளினரி கமிட்டியில இருந்திருக்கேன். அவங்களுக்கு வந்து சப்போசிங் அவங்க சமூக வலைதளங்கள்ல இல்ல நீங்களும் ஒரு ஆசிரியரா பணியாற்றி இருக்கிறீங்க. என்ன சார்? நீங்க ஒரு ஆசிரியரா பணியாற்றி இருக்கிறீங்களா? ஆமா, நான் ஒரு 36 வருஷத்துக்கு மேல நான் கேந்திரிய வித்யாலயாங்கிற மத்திய அரசு பள்ளியில வந்து நான் ஆங்கில ஆசிரியனா இருந்து கடைசியில பிரின்சிபலாவும் இருந்திருக்கேன். இந்தியா பூரா பல மாநிலங்கள்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். அங்கெல்லாம் அரசு ஊழியர்கள் சுதந்திரமாக கருத்துக்களை பதிவிட முடியுமா? அதாவது எந்த விதமான கருத்து எப்படி பதிவு பண்றாங்க, ஏன்னா இந்த டிசிப்ளின் ரூல்ஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லயும் மோரர்லெஸ் சேம் தான். அவதூறு கருத்தை வந்து டைரக்டா ஒரு பர்டிகுலர் டீச்சரை பத்தியோ ஒரு அதிகாரியை பத்தியோ இல்ல ஒரு மந்திரியை பத்தியோ பேசுறது வந்து எங்கேயுமே அதுக்கு வந்து அனுமதி கிடையாது. ஆனா பாசிட்டிவா இந்த மாதிரி பண்றது இந்த மாதிரி எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தலாம்னு ஒரு டீச்சர் சொல்லும் போது அதை வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவா எடுத்துக்கிறதுக்கு உண்டான ஒரு மெச்சூரிட்டி இருக்கிறது. இந்த நீங்க சொல்ற இந்த உமா மகேஸ்வரி கேஸ்ல என்ன மாதிரி விமர்சனம் வச்சாங்க எனக்கு தெரியல. இவங்க வந்து சமூக வலைதளங்கள்ல பயன்படுத்தின ஒரே காரணத்துக்காகவே இவங்க மேல இந்த ஒழுங்கு அது மட்டும் இல்ல, அவங்க சோஷியலா அந்த பள்ளிக்கு தங்களுடைய நண்பர்கள் உதவியோடு நிறைய பயன்பாட்டு பொருட்கள்லாம் வாங்கி இருக்கிறாங்க, ஒரு மின்னணு சாதனங்கள்லாம் வாங்கி கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற பல்வேறு தகவல்கள் அவங்கள பத்தி. அவங்க இப்போ சமீபத்தில் தான் அவங்க இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே அவங்க மிகச்சிறந்த ஆசிரியராக இருந்திருக்கிறாங்க அப்படின்னு தனியார் தொலைக்காட்சிகளாலும் பாராட்டப்பட்டிருக்கிறாங்க, பல பேர் விருதுகளை வாங்கி இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆசிரியை ஒரே நாள்ல எப்படி பொறுப்பற்ற முறையில அரசை பற்றியோ அரசினுடைய கொள்கை முடிவுகளை பற்றியோ தவறான விமர்சனங்களை எடுத்து வைக்க முடியும்? ஏன்னா பொறுப்பற்ற முறையில சில ஆசிரியர்கள் இருப்பாங்க, எல்லா துறையிலையும் கருப்பு ஆடுகள் இருக்கு. ஆனா நீங்க சொல்ற மாதிரி பொருட்களை வாங்கி கொடுத்தது அவ்வளவு பொறுப்பான முறையில மாணவர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு ஆசிரியை எப்படி இந்த மாதிரி ஒரு தவறு செஞ்சிருக்கலாம்? அதாவது ஆசிரியர் பணி அதிகாரிகள் அப்படின்னு சொன்னால் அமைதியாக இருந்து விட வேண்டும். விமர்சனங்களை பொறுப்பான முறையிலேயோ நீங்க சொல்ற பாசிட்டிவ்ல கூட கொள்கைக்கு ரீதியாக பேசிவிடக் கூடாது. எனக்கு டீடைல்ஸ் தெரியல இந்த கேஸ்ல. பேசுவோம் சார், ராமானுஜம் சார், தொடர்ந்து பேசுவோம். திரு ஜெகதீஸ்வரன், உமா மகேஸ்வரி இதுக்கு முன்னாடி கூட தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கை வகுக்கிறதுல இருந்த உறுப்பினர். அவர் தன்னுடைய பதவியை என்ன பண்ணார்னா ரிசைன் பண்ணார். ஒரு அழுத்தம் இருக்கிறது, இதை தான் நீங்கள் வைக்கணும்னு சொல்கிறாங்க, அது ஒரு ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லிட்டு தன்னுடைய பதவியை ரிசைன் பண்ணார். ஒரு பேட்டியெல்லாம் கொடுத்தாரு, பார்த்துருப்பீங்க. தொடர்ந்து இது போன்ற ஆசிரியர்களும் மாநில கல்விக் கொள்கையாக இருக்கட்டும் மத்திய கல்விக் கொள்கையாக இருக்கட்டும் அதை எதிர்த்து இல்லை, இதில் இந்த மாற்றங்கள் செய்தால் நல்லா இருக்கும்னு கூட பேசக்கூடாதா? அதாவதுங்க, என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆசிரியர்கள் ஒரு பள்ளிக்கூடத்திற்கு நீங்க சொன்ன மாதிரி தேவையான பொருட்கள்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. பசங்களுக்கு தேவையான உபயோகப்படக்கூடிய பொருட்கள்லாம் சிஎஸ்ஆர் மூலியமாகவோ இல்ல தன்னுடைய சொந்த செல்வாக்கின் மூலியமாகவோ வேற நன்கொடையாளர்கள் மூலியமா கொண்டு வர்றாங்கன்னா அதெல்லாம் ஒரு பள்ளிக்கூடத்திற்கு தேவை பார்க்கின்ற அதே பள்ளிக்கூடம் அவர் வந்து அரசாங்கத்தை எதிர்த்து கூட கிடையாது, ஒரு விமர்சன கருத்துக்கள் வைத்தால் கூட அது தவறு, நீங்க வந்து எப்படி ஒரு அரசு ஊழியராக இருந்து கொண்டு விமர்சன கருத்துக்களை வைக்கிறீங்க அப்படின்ட்டுதான் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க, வித்தியாசமான நிலைப்பாடு எடுக்கிறாங்க. இப்போ முதல் தோன்ற கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு உடனடியாக சொல்லக்கூடிய இடத்துல நீ வந்து இப்போ டீச்சரா இருக்காங்க, இந்த மாற்றங்கள்லாம் வரணும், இதெல்லாம் தப்பா இருக்கு அப்படின்னு சொல்றது கூட ஒரு அவென்யூஸ் இருக்கா? நீங்க வந்து விசிட் பண்ற ஒரு சிஇஓட்டையோ ஒரு முதன்மை கல்வி அலுவலர்கிட்டையோ ஒரு மாவட்ட கல்வி அலுவலர்கிட்டையோ சொல்வதற்கான ஸ்பேஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதுவே இங்க இல்ல. அதுதான் சிக்கல். இப்ப நீங்க பாக்குறா, நீங்க ஒவ்வொரு வாரமும் ஒரு சிஇஓ இல்ல டிஓ வந்து ஒவ்வொரு ஸ்கூல்ல விசிட் பண்ணுவாங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ல விசிட் பண்ணுவாங்க. விசிட் பண்ணி சில நேரங்கள் அந்த மாணவர்கள் கூட உரையாடல் நடத்துவாங்க, சில நேரங்கள் கிளாஸ் எல்லாம் எடுப்பாங்க. அதெல்லாம் நான் கண் கூட பாத்திருக்கேன். அவங்க வந்து இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு என்னென்ன சிக்கல்கள் இருக்கு, கல்வித்துறை என்னென்ன சிக்கல்கள் இருக்கு, இதெல்லாம் களைவதற்கு நம்ம ஏதாவது நடவடிக்கை என்னைக்காவது பேசியிருக்காங்களா, இல்ல அதிகாரிகள் மட்டத்துல பேசியிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக இல்லை அப்படிங்கறதான் பிரச்சனை.
அப்ப இவங்க எங்க அதை சொல்லுவாங்க? இது வந்து இப்ப சொல்ல வேண்டிய மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு பிரின்சிபால்ட்ட சொல்ல முடியும், ஒரு ஹெட் மாஸ்டரை சொல்ல முடியும். அதை தாண்டி ஹெட் மாஸ்டரை தாண்டி இவங்க வந்து சொல்ல முடியுமான்னு கேட்டீங்கன்னா சொல்ல முடியாத நிலைமையில தான் இருக்கு. இப்ப ஒரு பக்கம் வந்து இந்த பொருட்கள்லாம் வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னா அதற்கான அர்த்தம் என்னன்னா, நான் தனிப்பட்ட முறையில ஒரு கேர் எடுத்துக்கிறேன், இந்த பள்ளிக்கூடம் சிறப்பான பள்ளிக்கூடமா மாற வேண்டும், இங்க படிக்கின்ற மாணவ செல்வங்கள் சிறந்த மாணவ செல்வங்களாக உருவாக வேண்டும், நல்ல நல்ல உயர் பதவிகளுக்கு போக வேண்டும், நல்ல மாணவர்களாக வெளியே வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு சமூக அக்கறை இருக்கிற காரணத்தினாலதான் அவங்க அதை செய்யறாங்க. இன்னும் சொல்ல போனா நீங்க சமூக தமிழ்நாட்டில் இருக்கிற அக்கறையோட அரசு இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடியது அவங்க செஞ்சாங்கன்னா தவறு தானே? இல்ல அதான் சொல்றேன். அரசு என்ன செய்யும்? மத்திய கல்விக் கொள்கை இப்படிதான் இருக்கணும் சொல்லும் போது அந்த பணியில இருக்கக்கூடியவங்க, அரசிடமிருந்து சம்பளம் வாங்கக்கூடியவங்க அதை மறுத்து பேச முடியுமா? இல்லங்க, இப்போ தமிழ்நாட்டுல வந்து புதிய கல்விக் கொள்கை நாங்க 2020 புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள்ள மாட்டோங்கிறதா தமிழ்நாடு அரசு திமுக அரசாங்கத்துடைய கொள்கை நிலைப்பாடாக இருக்கிறது. நீங்க அதற்காகத்தான் நாங்க மாநில கல்விக் கொள்கை ஒன்று எழுதுறோம்னு சொன்னாங்க. இப்ப இந்த ஆசிரியர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வெவ்வேறு விதங்கள்ல நீங்க எந்த புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறேன்னு சொன்னீங்களோ அது கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்துகிட்டே இருக்கு, அது அதிகாரிகள் மூலியமா வந்துகிட்டே இருக்கு. அது கிட்டத்தட்ட இன்னும் சொல்ல போனா நீங்க பாடநூல் தயாரிக்கிறதுல 40% வந்து மாநில அரசோட நிதியும் 60% வந்து மத்திய அரசாங்கத்தோட நிதியுமாக இருக்கிறது. இதெல்லாம் ஒரு சீக்கிரட்டா போயிட்டு இருக்குன்னு பல விஷயங்களை அவங்க வெளியே கொண்டு வர்றாங்க. நீங்க இதே திமுக அரசாங்கம் ஆசிரியர்களோட போராட்டம் நடக்கும் பொழுது, நீங்க சமவேளை சம ஊதியம் அப்படிங்கிறதுக்காக போராடிய பொழுது, கவலைப்படாதீங்க நம்ம ஆட்சி அமைந்தவுடன் இதெல்லாம் நாங்க மாற்றி கொடுப்போம்னு சொன்னாங்க. இப்ப இந்த ஆசிரியர் அதான் கேட்கிறாங்க, இப்போ நீங்க நாங்க வந்து மறுபடியும் போராட்ட காலத்திற்கு வர வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது, நீங்க தானே வாக்குறுதி கொடுத்தீங்க, அப்போ இந்த சமவேளை சம ஊதியம் கேட்பது தவறா அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாங்க. இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் அரசாங்கத்திற்கு நிரடலாக இருக்கிறது. நான் பல நேரங்கள்ல இந்த ஜாக்டோஜி எல்லாம் போராடும் போது நான் என்ன யோசிச்சிருக்கேன்னா, இவங்க எல்லாம் அவங்களோட உரிமைகளுக்காக நிறைய நேரம் போராடுறாங்க, சம்பள உயர்வு இல்ல மற்ற உரிமை போராடுறாங்க. என்னைக்காவது இந்த பாடத்திட்டங்கள் இருக்கிற பிரச்சனைகள், கல்வி சார்ந்த பிரச்சனைகளுக்காக பேசியிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல அப்படிங்கறத எனக்கு ஒரு பார்வை இருந்தது. ஆனா உமாமேஷ் என்ன பண்றாங்கன்னா, நான் ரெண்டுக்குமே போராடுவேன், ஒரு பக்கம் என்ன உரிமைகளுக்காக போராடுவேங்கிறத தாண்டி இங்க இருக்கிற கல்வி சிக்கல், இங்க இருக்கிற இங்க மாணவர்களுக்கான பிரச்சனைகள் இதெல்லாம் சேர்த்து பேசணும்னு சொல்றது ரொம்ப சரியான பாதையில பயணிக்கிறாங்கன்னு நான் சொல்றேன். என்னோட கடமை இப்போ நீங்க ஒரு தரப்பு நீங்க பாக்கலாம், எனக்கு இருக்கிற வேலையை மட்டும் நான் பார்த்துட்டு போயிடுறேன், நான் வேற எதுலையும் மாட்டிக்க விரும்பல, நல்லா சம்பளம் கொடுக்குறாங்களா, ஹையர் பே கொடுக்குற போராட்டமா போராடுறேன், எனக்கு மாணவர்களுக்கு பெருசா அக்கறை இல்ல, நான் பாட்டுக்கு கிளம்பி போயிடுறேன் அப்படின்ட்டு இங்க அரசு பள்ளி ஆசிரியர் இருக்கிறாங்களா? ஆமா இருக்கிறாங்க, அதை நம்ம கண்கூட பாக்குறோம். ஆனா இன்னொரு பக்கம் நம்ம அரசு ஆசிரியராக இருந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு, நம்ம இந்த பொறுப்பை மிகச்சரியாக செய்யணும், இந்த மாணவர்களை வந்து அடுத்தடுத்த நிலைக்கு நம்ம முன்னேற்றணும் அப்படின்னு போராடுற ஒரு ஆசிரியராகத்தான் உமாமேஸ்வரி எனக்கு தெரிகிறார். அப்படிப்பட்ட ஆசிரியை நீங்க வந்து ஆரோக்கியமான விமர்சனங்கள் வைக்கும் பொழுதும், கடுமையான விமர்சனம் வைக்கும் பொழுதும் அதை எடுத்துக்கொண்டு அதை எப்படி சரி செய்வதுதான் ஒரு அரசாங்கம் பார்க்கணுமே தவிர, இல்ல நீ அரசுக்கு எதிராக பேசிட்டீங்க அதனால அவங்க சஸ்பெண்ட் பண்ற அப்படிங்கிறது உண்மையிலே முட்டாள்தனம் தான் நான் சொல்றேன். இன்னைக்கு ஒண்ணுல நீங்க ஒரு காலத்தில் நீங்க இன்னைக்கு கூட நிறைய ஐஏஎஸ் ஆபீசர்ஸ், தமிழ்நாட்டில இருந்து போற ஐஏஎஸ் ஆபீசர்ஸ், டாக்டர்ஸ் எல்லாம் படிச்சீங்கன்னா நாங்க அரசு பள்ளிக்கூடங்கள்ல படிச்சவங்கன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அது மாறிக்கிட்டே வருது இல்லையா? இன்னைக்கு ஒரு டேட்டா என்ன தெரியுமா சொல்லுது, அரசு பள்ளிகளே வந்து ரொம்ப குறைவாக, தமிழ்நாட்டுல வந்து மொத்தம் இருக்கிற அரசு பள்ளிகளின் எண்ணிக்கை 37,576. இதுல வெறும் 400 பள்ளிகளில் மட்டும்தான் 1000த்திற்கு மேற்பட்ட மாணவர்கள் படிக்கிறார்கள், வெறும் 400 மட்டும்தான். 25,302 பள்ளிகளில் 100 மாணவர்களுக்கு கீழாக படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த டேட்டா எங்க இருந்து எடுக்கிறேன்னா தமிழ்நாட்டு அரசின் பாலிசி டாக்குமெண்ட்ல இருந்து எடுக்கிறேன், ஸ்கூல் எஜுகேஷனோட பாலிசி டாக்குமெண்ட்ல இருந்து எடுத்த டேட்டா இது. கிட்டத்தட்ட 25,302 பள்ளிகள்ல 100 பிள்ளைங்களுக்கு கீழே படிச்சுட்டு இருக்காங்க. அப்ப இது ஒரு சீரியஸான பிரச்சனை இல்லையா? அரசாங்கம் வந்து இது கொஞ்சம் கொஞ்சமாக தனியார் பள்ளிகளை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். இத்தனை சொல்ல போனா கொரோனா காலத்துல இதெல்லாம் கூடுச்சு, மக்கள் வந்து தனியார் பள்ளிகள் அதிகமா ஃபீஸ் கேட்கறாங்க, அதனால சொல்லிட்டு கொரோனா காலத்துல வந்த மாணவர்களையும் நம்ம திரும்ப அமிச்சிட்டோம், மறுபடியும் சரி ஓகே தனியார் பள்ளிகளுக்கே போட்டு அமிச்சிட்டோம். அந்த மாதிரி நிலைமையில தான் இன்னைக்கு பள்ளி கல்வித்துறை இந்த நிலைமையில இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக முழுக்க தனியார் வசம் ஒப்படைப்பதற்கான வேலைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இது குறித்தெல்லாம் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் எங்கேயாவது பேசியிருக்காரா? நீங்க யோசிச்சு பாருங்க, எத்தனை வரை பேசினார்? பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சட்டமன்றமா இருந்தா ஸ்டாலின் அவர்களை புகழ்ந்து பேசணும், வெளியே போனா உதயநிதியோட ரசிகர் மன்ற வேலைகளை பார்க்கணும். இந்த வேலையை தவிர அவர் ஆக்கப்பூர்வமாக இந்த பள்ளி கல்வித்துறையில் பல மாற்றங்கள் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத எப்ப பேசினார்? இதுல பேசிருக்கணும். இங்க கல்வியில நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. இத்தனைக்கும் பட்ஜெட்ல அதிகமான நிதி நம்ம இவங்கதான் ஒதுக்குறோம். நீங்க பசங்களுக்கு கொடுக்குற சீருடையில இருந்து பிரச்சனை இருக்கு. நீங்க 8வது படிக்கிற பசங்களுக்கு சீருடை கொடுப்பாங்க, அதை போய் கேளுங்க எத்தனை பசங்க ஸ்கூல்ல கொடுக்குற யூனிஃபார்ம் போறீங்க கேட்டீங்கன்னா இல்ல சார் அதை யூஸ் பண்ணவே முடியாது, அது ரொம்ப மோசமான தரம் குறைந்து இருக்கும், அது அளவு பத்தாது, நிறைய பிரச்சனை இருக்கிறாங்க, வெளியால் துணி வாங்கிக்குவோம். கொடுக்குற காலணிகள் கொடுக்கணும்னு பெருமையா சொல்றாங்க, காலணிகள் பயன்படுத்த முடிகிறதா? பேக் கொடுக்கணும். இங்க எல்லாவற்றிலும் ஒரு ஊழல் இருக்கு. நீங்க கொடுக்குற ஒரு வெண்டாட்ட கொடுக்குறீங்கன்னா அவன் எப்படி ஊழல் செஞ்சுட்டு இந்த துணியை கொடுக்கலான்னு பாக்குறான்.
நீங்க எல்லா பள்ளிக்கூடங்களிலும் ரொம்ப ரீசெண்டா நான் சொல்றேன், 1 வருடத்திற்கு முன்னாடி எல்லா பள்ளிக்கூடங்களும் போகும் பொழுது அரசு பள்ளிக்கூடங்கள்ல ஏதாவது ஒரு கிளாஸ் மரத்தடியில வெளியில நின்று உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா கிளாஸ்ல இடமே இல்ல, பெஞ்ச் இல்ல, கிளாஸ் ரூம் பத்தல, பெஞ்சில் இருக்காங்க, வெளியே வந்து படிச்சுட்டு இருக்காங்க. இதையெல்லாம் தீர்ப்பதற்கு நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? நீங்க ஓரளவுக்கு ஒரு அரசு பள்ளி நல்லா இருக்குன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா அங்க வந்து ஏதோ சிஎஸ்ஆர் ஃபண்டிங் கிடைக்குது, இல்ல வந்து ஏதோ கிளப்ஸ் மூலமா, அந்த லயன்ஸ் கிளப், நீங்க ரோட்டரி கிளப், அவங்க மூலமா ஏதோ ஹெல்ப் கிடைக்குது. அதனாலதான் நீங்க பாத்துக்கலாம் எல்லா பள்ளிக்கூடங்களும் இங்க வந்து இவர் நன்கொடையாளராக இருந்தார். அதனால கொஞ்சம் நீங்க போன உடனே அவங்க நிறைய பேர் எடுத்து நம்ம நாட்டுக்கு போனா முதல்ல கேட்கறது, சார் இங்க ஏதாவது சிஎஸ்ஆர் ஃபண்ட் வாங்கி கொடுக்க முடியுமா, நம்ம கம்ப்யூட்டர் கிளாஸ் கட்டணும், ஒரு கம்ப்யூட்டர் வாங்கணும், பசங்களுக்கு டாய்லெட் கட்டி கொடுக்கணும், இப்படிதானே இருக்கு. அப்ப உண்மையிலேயே அரசாங்கம் அரசு பள்ளிக்கூடங்களை உயர்த்துவதற்கு, இந்த மாணவர்களின் நிலையை உயர்த்துவதற்கு என்ன செய்து கொண்டிருக்கிறது கேள்வி எழுது இல்லையா? அந்த கேள்வியை தான் உமா மகேஸ்வரி கேட்கிறார். அந்த கேள்விக்கு விடை காண நீங்க முயற்சிக்கணுமா, இல்லை கேள்வி கேட்கிறவனை தூக்கி நான் வெளியே போடுறேன்னு சொல்லணுமா? தொடர்ந்து பேசுவோம் திரு ஜெகதீஸ்வரன். ஜெகனர், ஒரு ஆசிரியர் ஒரு வேதனைப்படுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அரசு பள்ளிகளுடைய நிலைமை இப்படி இருக்கே, நீங்க கல்விக் கொள்கையை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா மாற்றுறீங்க, ஆனால் மாணவர்களுடைய சேர்க்கை அப்படிங்கிறது 100க்கும் கீழாக இருக்கிறது அப்படிங்கிற தரவுகளை சொல்றாங்க. அவர்களை நீங்க இடைநீக்கம் செய்றீங்க. அப்படி அப்போ அரசு துறையில இருக்கக்கூடியவங்க யாருமே வாய் திறக்க கூடாதா? அப்ப அமைச்சராவது அந்த விளக்கத்தை கொடுக்கணும்ல. அதாவது ராமானுஜா சார் சொன்னதா தகவலா இருக்கட்டும், ஜெகதீஸ்வரன் சொன்னதா இருக்கட்டும், பொதுவெளியில் பேசக்கூடிய செய்திகளின் அடிப்படையில் சொல்றாங்க. ஆனா ஒரு ஆசிரியை மீது வந்து பணியிடை நீக்க உத்தரவு எடுக்கும் பொழுது சாதாரணமா வந்து அரசு ஊழியர் மேல எடுத்துட முடியாது, சரிங்களா? அதாவது தகவல் என்னன்னா, அந்த அம்மா வந்து பொதுவெளியில் இது சம்பந்தமாக பேசியது பத்திரிகையில், ஊடகங்களில் செய்தியாக வந்திருக்கின்ற காரணத்தினால் அந்த காரணத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இல்ல இல்ல, ஊடகங்கள்ல வந்திருக்குன்னா ஊடகங்கள் மேல தானே நடவடிக்கை எடுக்கணும். நம்ம சொல்லிய விஷயம் தவறான விஷயமா, உண்மைக்கு புறம்பான தகவல்களை சொன்னாங்களா? அதாவது ஒரு குறிப்பிட்ட செய்தி என்னன்னா, ஒரு அரசு துறையின் கீழ் பணியாற்றுபவர்களுக்கு வந்து நடத்தை விதிகள் இருக்கிறது. சரி, அதாவது அந்த நடத்தை விதிகளின் அடிப்படையில் பாத்தீங்கன்னா, நீங்க துறை சார்ந்து சொல்லக்கூடிய குறைகளை வந்து துறை சார்ந்த அதிகாரிகள் சொல்லுங்கிறது ஒரு, அதாவது மரபு. என்ன செய்தினா, மரபா சட்டமா, மரபா சட்டமா? உங்களுக்கு விரிவா சொல்றேன். அதாவது தொழிற்சங்கங்கள் ஒரு விமர்சனம் வைக்கிறதோ, தொழிற்சங்கங்கள் அது சம்பந்தப்பட்ட ஒரு சங்கத்தின் நடவடிக்கைகளாக கருதப்படுகிறதோ சட்டத்தின்படி எங்குமே தடை செய்யப்படல, சரிங்களா? ஆனா ஒரு குறிப்பிட்டு ஒரு துறையின் கீழ் இயங்கக்கூடிய அதோடைய அந்த தரவுகளின் அடிப்படையில் இவங்க வந்து ஒரு பத்திரிகையில ஒரு செய்தியாகவும் கல்விக் கொள்கையை எதிர்த்து சொல்லக்கூடிய செய்தியாகவும் கல்விக் கொள்கையில அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கல, என்னென்ன மாற்றங்கள் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுடைய ஒரு, அதாவது என்ன சொல்றேன்னா, அந்த அவங்களுடைய யோசனைகளின் அடிப்படை இதை வந்து என்னன்னா, இங்கதான் என்னன்னா அரசு ஊழியர்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, கல்வி அலுவலர்கள்கிட்ட கொடுக்க வேண்டியது. இது இப்ப இந்த அம்மாவும் இல்ல, உமா மகேஸ்வரியும் இல்ல, எல்லாருமே இது சம்பந்தமான பொது வெளியில பேச ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா, ஜெயகரன், நான் இன்னொன்னு உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புறேன். தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கை வகுக்கிறதுல முக்கிய பொறுப்புல இருந்தாரு பேராசிரியர் ஜவஹர் நேசன். அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணி ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாரு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப அவர் என்ன சொன்னாரு, மாநில கல்விக் கொள்கை வகுக்கிற போது நாங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை அவர்கள் ஏற்க மறுக்கிறார்கள். அதாவது அப்ப இவங்க ஒரு கருத்தை பதிவிட வேண்டும் அப்படின்னு சொன்னா தன்னுடைய பதவியை ரிசைன் பண்ணிட்டு தான் சொல்லணுமா? இல்ல, அதுதான் என்னன்னா, இப்ப துறை சார்ந்து சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா, ஆசிரியர்கள் இப்ப ஒரு குறிப்பிட்ட உங்களுக்கு நல்லா சட்டம் படித்தவர்களால உங்களுக்கு நல்லா தெளிவா தெரியும். ஒரு கலைத்துறையிலேயோ இலக்கியத்துறையிலேயோ மற்றபடி அரசுக்கு எதிராக பேசக்கூடிய செய்திகளை அரசு ஊழியர்கள் செய்யும் போது அவர்கள் மீது நடத்தை விதிகள் அங்க அப்ளிகபிள் ஆகுது, சரிங்களா? இப்ப என்ன செய்தினா, எந்த இடத்துல சார், எந்த இடத்துல அரசுக்கு எதிராக கருத்துக்களை அவங்க பதிவு செஞ்சாங்க? எங்கேயுமே அரசுக்கு எதிரான இல்ல. இந்த மாற்றங்கள் இருந்தால் என்ன சொல்லுவோம், அரசு பள்ளி மாணவர்களே கல்வி தரம் உயரும். இன்னும் அந்த அம்மா செஞ்சிருக்கக்கூடிய சேவைகள், ஒரு அரசு பள்ளியில மாணவர்கள் நம்பர்ஸ் குறையுது, அவங்க அந்த அரசு பள்ளிக்கான பொருட்களை கொடுக்கறாங்க, மின்சார பொருட்கள் வாங்கி கொடுக்கறாங்க. ஆசிரியர் சொன்ன யோசனைகள், கட்டமைப்பு வசதிகள், அதை எல்லாமே ஒரு பள்ளி கல்வித்துறைக்கும் மற்றும் பள்ளிகளுக்கும் மாணவர்களுக்கும் எதிராக எதுவும் அவங்க செய்யல. ஆனா அவங்க சொல்லப்பட்ட விதம் பாத்தீங்கன்னா, இந்த பள்ளி கல்வித்துறையின் கீழ் இயங்கக்கூடிய பள்ளிகள்ல இந்த வசதி குறைபாடுகள் இருக்கு அப்படிங்கும்போது அரசு மீது குற்றச்சாட்டுகள் அலுவலர்கள் மீதான குற்றச்சாட்டாக கருதப்படுகின்ற காரணத்தினால் அவர்கள் மீது ஒரு பணியிடை நீக்கம் என்பது விளக்கம் கேட்டு, அதாவது பணியிடை நீக்கம் நிரந்தரமா அவங்களை பணி நீக்கம் செஞ்சிடல. இந்த பணியிடை ஷோகேஸ் நோட்டீஸ் கேட்டிருக்கலாம்ல சார், அது ஒரு மெமோ கொடுத்திருக்கலாம், அவங்களோட விளக்கம் கேட்டிருக்கலாம். இல்ல இப்ப இல்ல உங்களுக்கு அவங்களுடைய போனை வலுக்கட்டாயமாக எடுத்து ஒரு
குற்ற செயல் புரிந்தவரிடம் எப்படி விசாரணை நடத்தப்படுமோ அந்த அளவிற்கு கல்வித்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தியிருக்காங்க. அந்த ஆசிரியர் தெரிவிக்கிறாங்க. ஒரே ஒரு செய்தி, போனை கைப்பற்றினதுங்கிறது போன் மூலமாக தகவல்கள் வந்து ஏதேனும் இது சம்பந்தப்பட்ட தகவல் இருக்கிறதா என்பதற்கான விசாரணையை தவிர நம்ம வந்து அந்த மாதிரியான கிரிமினல் ப்ரொசீடிங்ல காவல்துறையினரோ இல்ல மற்றவங்க தானே பண்ணணும். ஏன் அந்த துறையினுடைய அதிகாரிகள் வாங்குறாங்க? அப்படி ஏதாவது துறையினுடைய அதிகாரிகள் ஒருத்தர் இருக்கக்கூடிய போனை, ஒரு ஆசிரியர் இருக்கக்கூடிய போனை வலுக்கட்டாயமாக பெறக்கூடிய அதிகாரம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா? என்ன நடந்ததுன்னு தெரியாம நம்ம பேசக்கூடாது. வலுக்கட்டாயமாக அவங்க பிடுங்க. அவங்க சொன்ன இல்ல, நீங்க செய்திகள்ல வர்றத நான் சொல்றேன். அதாவது வலுக்கட்டாயமாக அவங்க இடைநீக்கம் செய்யப்பட்டது, உண்மைதானே? இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இடைநீக்கம் செய்யப்பட்டதற்கு அவருடைய விளக்கங்களை கேட்கப்படும். அந்த விளக்கத்தை இதுவரைக்கும் கல்வித்துறை அமைச்சர் சொன்னாங்களா? தமிழ்நாடு இல்ல, பள்ளி கல்வித்துறை அமைச்சரை பற்றி ஒரு தகவலை ஜெகதீஸ்வரன் சொல்றாரு. இது முற்றிலும் தவறானது. அதாவது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து அவர் கட்சியில் இருக்கக்கூடிய பணிகளையோ அவர் கட்சியில் செய்யக்கூடிய பணிகளையோ இதோடு இணைக்கக்கூடாது. ஒரே ஒரு செய்தி, பள்ளி கல்வித்துறை இதுவரைக்கும் இருந்த அமைச்சர்களை விட இன்றைக்கு இருக்கக்கூடிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சிறப்பாக செயல்படுகிறார் என்பது அனைத்து ஊடகங்களுக்கும். ஒரு கேள்வியை மட்டும் முன் வச்சிடறேன். பள்ளி கல்வித்துறை அமைச்சராக திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்த பிறகு அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை எத்தனை மடங்கு அதிகரித்திருக்கிறது? அதாவது நீங்க பள்ளி கல்வித்துறை அமைச்சராக அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்த பிறகு எத்தனை தனியார் பள்ளிகள் உயர்ந்திருக்கிறது? அதாவது தனியார் பள்ளிகள் உயர்ந்ததா, அரசு பள்ளிகள் குறைந்ததாங்கிறது அதுதான் ஜெகதீஸ்வரன் குறிப்பிட்டு சொல்றாரு. தனியார் பள்ளிகளின் தரமான கல்வி அங்க இல்ல. 100க்கும் குறைவான மாணவர்கள் தான் அரசு பள்ளியில படிக்கிறாங்க. இல்ல, நான் சொல்லக்கூடிய கருத்துக்களை கேட்டாதான் உங்களுக்கு தெரியும். அதாவது கடந்த 10 ஆண்டுகளாக செய்யப்பட்ட குளறுபடிகளின் காரணமாக பள்ளி கல்வித்துறையில் இயங்கிய பல்வேறு குளறுபடிகளை அவர் என்ன குளறுபடி செஞ்சாங்க சார்? 10 ஆண்டுகளா என்ன குளறுபடி செஞ்சாங்க? முறைப்படி பாருங்க, கொரோனா காலகட்டத்தில் பள்ளி கல்வித்துறையில் இயங்கிய அந்த சுணக்கத்தை போக்கி இருக்கிறார். இன்னொன்னு நான் ஒண்ணு சொல்றேன், பள்ளி கல்வித்துறையில திரு ஜெகதீஸ்வரன் ஒண்ணு சொல்றாரு. கொரோனா காலகட்டத்துல அதிமுக அரசினுடைய இறுதி நாட்கள்ல அரசு பள்ளியில நிறைய மாணவர்கள் படித்தாங்க. திரும்ப மீண்டும் திமுக ஆட்சி வருகிறது, அரசு பள்ளியில படித்த மாணவர்கள் எல்லாம் மீண்டும் தனியார் பள்ளிக்கு செல்லுகிறார்கள். இது யாருடைய குற்றம்? பாருங்க, பள்ளி கல்வித்துறைக்கு எங்களுடைய அரசு பள்ளிகள்ல நீங்க சேர்க்கணும்னு யாரையும் கம்பல் பண்ணி சேர்க்க முடியாது. ஒண்ணு நல்லா தெரிஞ்சுங்க. அதே நேரத்தில் அரசு பள்ளியில படித்தவங்க மீண்டும் தனியார் பள்ளிக்கு போறாங்க சார். நம்ம அதிமுக ஆட்சியினுடைய இறுதி காலகட்டத்துல அரசு பள்ளியுடைய மாணவர் சேர்க்கை அதிகரித்திருந்தது. இது ரிப்போர்ட். உண்மை, அதுல மாற்றம் இல்ல. ஏன் மாறினாங்க? மீண்டும் தனியார் பள்ளிக்கு போனாங்க. தனியார் பள்ளிகளுக்கு போனாங்கன்னா பொருளாதார ரீதியாக பின்னடைவு ஏற்பட்ட கொரோனா காலத்துல அரசு பள்ளிகளுக்கு வர்றாங்க. அதன் பிறகு சரியான நிலைமை சகஜமானதுக்கு பிறகு அவங்க தனியார் பள்ளிகளுக்கு போவதை தடுக்க முடியும். அதுக்கான காரணம் என்ன? அந்த அரசு பள்ளியில படித்த மாணவர்களுக்கு தரமான கல்வியை 2021 பிறகு கொடுக்க முடியவில்லையா? நீங்க சொன்னீங்க அன்பில் மகேஷ் மிக சிறப்பான கல்வியை கொடுத்தாருன்னு. ஒப்பீட்டளவில் பாத்தீங்கன்னா மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் பள்ளி கல்வித்துறைக்கு பேசிக்கா ஒரு விஷயம் சார், ஏன் மாணவர்கள் அரசு பள்ளியில இருந்து மீண்டும் தனியார் பள்ளிக்கு வந்தாங்க அப்படிங்கறத நீங்க இன்னும் சொல்லல. அன்பில் மகேஷ் மிக சிறப்பாக தனியார் பள்ளிகளுக்கு வந்து அவர்களோட முடிவு பாத்தீங்கன்னா இந்த உண்மையை ஏன் அவர்கள் மீண்டும் அரசு பள்ளிக்கு இருந்து தனியார் பள்ளிக்கு போனாங்க அப்படிங்கிற உண்மையை ஒரு ஆசிரியர் சொன்னாங்கன்னா அவங்க நீங்க இடைநீக்கம் செய்வீங்க. ஒரே ஒரு செய்தி, ஏற்கனவே அவருங்க தனியார் பள்ளியில படித்துட்டு பொருளாதார ரீதியாக பின்னடைவு ஏற்பட்ட காரணத்தால் பெற்றோர் சேர்த்த அரசு பள்ளியில் இருந்த மாணவர்கள் திரும்ப தனியார் பள்ளிகளுக்கு போயிருக்காங்களே ஒழிய அரசு பள்ளிகளில் பயிலக்கூடிய மாணவர்கள் எங்கேயுமே போகல. ஒண்ணு நல்லா தெரிஞ்சுங்க. அதாவது 2021க்கு பிறகு பொருளாதாரத்துல அவங்க பெரிய மாற்றம் ஏற்பட்டாங்க. இல்ல ஒரு செய்தி சொல்லுங்க, அரசு பள்ளிகள்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் அரசு பள்ளிகள்ல தான் படிக்கிறாங்க. ஏற்கனவே தனியார் பள்ளிகள்ல இருந்து வந்தவர்கள் திரும்பவும் தனியார் பள்ளிகளுக்கு போய் காரணம் என்ன? அதுதான் நான் சொல்றேன். அவங்களுடைய ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சரால அந்த அரசு பள்ளியில மாணவர்களை தொடர்ந்து அதே தரத்தோடு தனியார் பள்ளியினுடைய தரத்தை கொடுக்க முடியல. நீங்க பாருங்க, நம்ம விவாதத்துக்காக பேசினா கூட பள்ளி கல்வித்துறை இயங்கக்கூடிய ஒவ்வொரு பள்ளியும் பாத்தீங்கன்னா ஆசிரியர்கள் போராட்டத்தை சந்திக்க வேண்டியிருக்கு. ஆசிரியர்களுக்கு சம்பள பிரச்சனைகள் இருக்கு. இதையெல்லாம் தாண்டி தான் அரசு பள்ளி இயங்குது. நம்ம சொல்லிட முடியாது. திரு ராமானுஜம் சார், கல்வி கொள்கை ஒரு மாநில அரசு சில திட்டங்களை வகுத்திருக்கிறாங்க. அந்த திட்டங்கள் அரசு என்ன வகுக்கிறதோ அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு தான் அதுக்கான எம்ப்ளாயிஸ், ஆசிரியர்களாக இருக்கட்டும், அதுக்கான பணியாளர்களாக இருக்கட்டும், அவங்க அதிலிருந்து முரண்படுகிற போது அந்த ஒட்டுமொத்த அந்த கட்டமைப்பும் சிதைவடையும்ல. அதுக்கான ஒரு நடவடிக்கை அரசு எடுக்கக்கூடாதா? சரியான வாதம் இது. இப்ப நண்பர் ஜெகதீஸ்வரன் சொன்ன மாதிரி
எத்தனையோ ஆயிரம் பள்ளிகள்ல, அரசு பள்ளிகள்ல 100 விட குறைவான மாணவர் சேர்க்கை இருக்குங்கிறது ஒரு தரவுகளின் அடிப்படையில அவர் சொன்ன கருத்து. இப்ப வந்து ஒரு 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 பள்ளியினுடைய மாணவர் சேர்க்கை குறையுது, அரசு பள்ளி மாணவர் சேர்க்கை குறையுதுன்னா, அதுக்கு ஒரு காரணத்தை ஆராயணும் இல்லையா? அதாவது ஒரு காலை உணவு கொடுப்பதனாலோ, இல்ல ஒரு மதிய உணவு கொடுப்பதனாலோ, இல்ல அந்த கட்டண குறைவினாலேயோ மட்டும் அ அ மாணவர் சேர்க்கை எண்ணிக்கை அதிகரிக்காது. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான காரணம் கல்வியின் தரம். நீங்க எந்த சிஸ்டத்தை வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கங்க. மத்திய அரசு கொள்கையோ, மாநில அரசு கொள்கையோ, அந்த தரம் வந்து எப்பவுமே தாழ்ந்து போகக்கூடாது. நீங்க கேட்ட மாதிரி கொரோனாவுக்கு பிந்தைய காலத்துல பொருளாதாரம் ஒரேடியா தலைகீழ ஒண்ணு மாறிடல. நிறைய பணம் வந்துடுத்து. அதனால அவங்க வந்து தனியார் பள்ளிக்கு ஏதோ ஒண்ணு அவங்கள வந்து இங்க தொடர்ந்து இருக்காம செய்யுது. அது ஒருவேளை இந்த தரம் தாழ்ந்து போவது போல ஒரு தோற்றம் அவங்களுக்கு கொடுத்திருந்தா கூட பணம் கட்டினாலும் பரவாயில்ல, நம்ம பழைய ஸ்கூலுக்கே போயிடலாம்னு இருந்திருக்கலாம். இந்த இடத்துலதான் கல்வியாளர்களும் அரசு அதிகாரிகளும் யோசனை பண்ணணும். இது வந்து அப்கோர்ஸ் நீங்க தான் கவர்மெண்ட், நீங்க தான் அந்த கொள்கையை நிர்ணயம் பண்றீங்க. அதை வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது அந்த டீச்சர்ஸ், ஆசிரியர்களோட கடமை. ஆனா அவங்க வந்து இத வந்து இன்னும் நல்லா பண்ணலாங்கிற ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட ஒரு 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 முயற்சியோ இல்ல ஒரு அறிவுரையோ, ஆனா இவங்க வந்து அறிவுரை சொன்னாங்களா அவதூறு பரப்பினாங்களாங்கிறது நமக்கு தெரியாது. இது அத வந்து அந்த அளவுக்கு இப்ப எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா, இப்ப அவரு இன்னொரு நண்பர் சொன்ன மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அந்த ஆசிரியை ஏன் தன்னோட தலைமை ஆசிரியையிடோ இல்ல அந்த அந்த மாவட்ட கல்வி அதிகாரியிடமோ சொல்லாம எதுக்கு டைரக்டா அவங்க சோசியல் மீடியாவுக்கு போனாங்க? இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்த திரு ராமானுஜம் அவருக்கு நினைவுபடுத்த விரும்புறேன். இந்த மாநில கல்விக் கொள்கை வகுக்கிறதுல ஒரு முக்கிய உயர்மட்ட குழு உறுப்பினராக இருந்தாரு திரு ஜவஹர் நேசன். அவர் நிறைய விஷயங்கள் அங்க சொல்றாரு. இன்னும் அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தும் போது என்ன குறிப்பிட்டு சொல்றாரு அப்படின்னு சொன்னால், ஒரு பெரிய அழுத்தம் இருக்கிறது, நாங்கள் வடிவமைக்கக்கூடிய எந்த விஷயத்தையுமே அங்கே என்ன பண்ண வர மாட்டாங்க, செய்ய மாட்டேங்கிறாங்க, தடுக்கிறார்கள் அப்படிங்கிற பல்வேறு குற்றச்சாட்டை என்னால் இதற்கு மேல அதில் நீடிக்க முடியாதுன்னு பதவியை ரிசைன் செய்கிறாரு. அதான் ஏற்கனவே முயற்சி, இப்ப இந்த ஆசிரியை செஞ்ச அதே முயற்சிய அந்த திட்டத்தை வகுக்கிறத, அந்த பாட புத்தகங்களை வகுக்கிற அந்த கமிட்டி மெம்பர் கூட செய்வதற்கு முயற்சி பண்ணியிருக்காரு. அதுக்கு வந்து வெற்றி கிடைக்கல. இது வந்து ஒரு அரசு தன்னோட கொள்கையை பாடத்திட்டம் மூலமா பரப்பணுங்கிற முயற்சியா, இல்ல அல்டிமேட்டா இறுதியாக கல்வி தரத்தை உயர்த்தணும் அப்படிங்கிற ஒரு கொள்கை மூலமா இருந்ததுன்னா, அவங்க இந்த மாதிரி ஆசிரியர்கள் வந்து அவங்க கொடுக்கிற அறிவுரைய இல்ல அவங்கள கூப்பிட்டு விட்டுருக்கலாம். இப்ப நீங்க சொன்ன மாதிரி பொதுவா என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு விளக்கம் கேட்பாங்க, ஷோகேஸ் நோட்டீஸ் கொடுப்பாங்க, அதுக்கான விளக்கம் கேட்பாங்க. இவங்கள்ட்ட அந்த விசாரணை முறையே கொஞ்சம் வித்தியாசமா இருந்துன்னு சொல்றாங்களே சார். நேரா அவங்கள வந்து அந்த மாவட்ட கல்வி அதிகாரியோ இல்ல சிஇஓ அவங்கள நேர கூப்பிட்டு 1 to 1 பேசுங்க. என்ன, எதுக்காக நீங்க போனீங்க, என்ன மாதிரி சேஞ்சஸ் நீங்க எதிர்பார்க்கிறீங்க, இத மாதிரி பண்ணினா அவங்க நோக்கம் அவதூறு பரப்புவதா இல்ல உண்மையிலேயே கல்வி தரத்தை உயர்த்துவதா, இது வந்து அவ்வளவு தவறா இருக்க முடியாதுன்னு எனக்கு தோணுது. அதுக்கு மேல அவதூறு பரப்புவது ஒன்றே அவர்களது நோக்கமா இருந்தா நீங்க சட்டப்படி என்ன செய்யணுமோ அது செய்யட்டும். ஒரு ஆசிரியை தவறு செய்யும் ஆசிரியை மேல நடவடிக்கை எடுக்க கூடாது என்பதல்ல நம் வாதம். ஆனா there should be a method, even in madness there should be a methodன்னு சொல்லுவாங்க. எந்த செயல் பண்ணாலும் அது சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தரப்பு. திரு ஜெகதீஸ்வரன், எப்படி அந்த லைன் ஒரு சின்ன கேப் இருக்கு இதுக்கு முன்னாடி இருந்த நடைமுறையும் இப்பவும். அவங்க என்னதான் மாணவர்கள் நலன் சார்ந்து செஞ்சிருந்தாலும் இதை செய்திருக்க கூடாது. இன்னொன்று, விதிகளுக்கு உட்பட்டு தான் அவங்க செஞ்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பள்ளி கல்வித்துறை அந்த நடவடிக்கை மேற்கொண்டிருக்க முடியாது. அப்போ அந்த ஏதோ ஒரு புள்ளியில் அவங்க விதிகளிலிருந்து
வெளியே வந்திருக்கிறாங்க. அதனால தான் அந்த பள்ளி கல்வித்துறை நடவடிக்கை மேற்கொண்டு இருக்கிறாங்க. நீங்க எப்படி பாக்கீங்க? இல்லைங்க, ஒண்ணு இப்ப சார் சொன்ன மாதிரியே அவங்களுக்கு வந்து சில மாற்றங்களை சொல்லணும், சில விமர்சனங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு இருக்கிற அவென்யூ நான் பாக்குறது, நீங்க வந்து ஹெட் மாஸ்டர்கிட்ட போய் சொல்லலாம், ஹெட் மிஸ்டர்ஸ்ட்ட போய் சொல்லலாம். ஓகே, அவங்க என்ன சொல்லுவாங்க, இல்லைங்க நம்ம டிஓசி வரப்போ சொல்லலாம். நீங்க அடுத்த நிலையில இருக்கிற டிஓட்ட மாவட்ட கல்வி அலுவலர்கிட்ட பேசுறீங்க, முதன்மை கல்வி அலுவலர்கிட்ட பேசுறீங்க அப்படின்னா பல நேரங்கள் என்ன நடக்கும்னா, ஏன்னா இந்த சிஓஸ் டிஓஸ் எல்லாம் பல நேரங்களில் பழகி இருக்கிறதுனால, தமிழ்நாட்டு சூழல பழகி இருக்கிறதுனால, அப்போ ஒரு வேலை இல்லையா, நமக்கு இருக்கிற வேலையை ஒழுங்கா பார்த்துட்டு போவோமா, நமக்கு இது புதுசா நீ எதுக்கு நீ சொல்லிட்டு இருக்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, இதுதான் சொல்லுவாங்க. நீங்க இந்த படிநிலைகள் எப்படி கேட்டீங்கன்னா, டிஓ சிஓ ஜாயிண்ட் செக்ரட்டரி ஜாயிண்ட் செக்ரட்டரியில இருந்து இன்னொரு செக்ரட்டரி, அதுக்கு பிறகு டைரக்டர் ஆஃப் படிநிலைகள்ல ஒரு ஆலோசனை படிநிலைகளை கடந்து வரணும் அப்படின்னு அந்த படிநிலைகளை தவிர்க்கிறதுக்காக அவங்க சமூக வலைதளங்கள்ல கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்காங்க. தவிர்க்கல ஏன்னா இங்க கேட்கக்கூடிய காதுகளே இல்லைன்னு சொல்றேன். நான் வந்து இப்போ ஒரு பள்ளி, இப்போ நீங்க நம் பள்ளி அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குங்க. நம் பள்ளி திட்டத்துல பாத்தீங்கன்னா அந்த ஏரியால இருக்கிற கவுன்சிலர் இருக்காரு, ஒரு பேரண்ட் இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. நம் பள்ளி ஒரு திட்டம் ஆரம்பிக்கிறாங்க. நீங்க அட்லீஸ்ட் ஒரு பேரண்டோடைய வாய்ஸை கேட்கறதுக்கு நீங்க பெற்றவாசர் கழகங்கள் இருக்கு, இந்த மாதிரி நம் பள்ளிங்கிற திட்டம் எல்லாம் இருக்கு. ஒரு எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவோட கருத்தை கேட்கறது கூட அந்த பள்ளியில ஒரு ஸ்பேஸ் இருக்கு. ஒரு ஆசிரியருக்கு அந்த ஸ்பேஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அந்த ஸ்பேஸே இல்ல. அதுதான் பிரச்சனை இன்னைக்கு. அவங்க எங்க இருக்கு ஸ்பேஸ்? அவங்களுக்கு இப்போ இங்க கூட்டம் போட்டு ஒரு மாதத்துல ஒரு நாள் இந்த பள்ளிக்கூட ஆசிரியர்கள் எல்லாம் சேர்ந்து கல்வி முறையில், நான் சொல்றது இந்த பள்ளிக்கூடம் மட்டும் அல்லாது மொத்தமாக பள்ளி கல்வியில் மாற்ற வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு என்னைக்காவது விவாதிச்சிருக்காங்களா? அதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அந்த ஸ்பேஸே இல்ல. அப்போ இந்த படிநிலைகள்லாம் தாண்டி நீங்க செக்ரட்டரி ரீச் பண்ணி, செக்ரட்டரில இருந்து அமைச்சருக்கு ரீச் பண்ணி, அமைச்சர்ல இருந்து அடுத்த லெவலுக்கு போறதுக்குள்ள இங்க எதுவுமே நடக்காது. நமக்கு தெரியும் இந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது தெரியும். அட்லீஸ்ட் இந்த மூலியமா சோசியல் மீடியால எழுதுவதன் மூலியமாகவாது சில பேர் பார்க்கும் பொழுது, அவங்க பிரபலம் அடையும் போது அதை பார்க்கும் போது சில பேர் ஓகே பரவாயில்ல, நல்ல விஷயங்கள் தானே சொல்றாங்க, இந்த விமர்சனங்கள் நம்ம எடுத்துக்கலாமே அப்படிங்கிற ஒரு போக்கு அவர்களிடம் இருந்திருக்கலாம். அதுதான். அதுல நீங்க ஒண்ணு சொல்ற கடுமையான வார்த்தைகளா எதுவும் இல்ல, கண்ணிய குறைவான வார்த்தைகளும் இல்ல. அவங்க என்ன சொல்றாங்க, எல்லாரும் ஒரு போராட்ட களத்துல நின்று இப்ப நீங்க போராடுறாங்கல்ல, ஜாக்டோ போராடுறாங்க. அவங்க வந்து எங்களுக்கு 10 வருடமாக நீங்க வந்து யாரெல்லாம் டெம்பரரி ஸ்டாஃப் இருந்தாலும் பெர்மனன்ட் ஆக்குவீங்கன்னு உங்களுடைய இதுல சொன்னீங்க, எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல சொன்னீங்க. அது என்னாச்சு? நீங்க ஈக்குவல் பேன்னு சொல்லி ஒரு சொன்னீங்க, சொன்னீங்க. அந்த கேள்விகளை கேட்கிறேன். ஜெகதீஸ்வரன் ஒண்ணு கேட்கிறேன். அரசு ஊழியர்கள் அரசுக்கு எதிராக செயல்படக்கூடாது அப்படின்னா நீங்க சொன்ன புள்ளியில இருந்து ஜாக்டோ போராட்டம் எல்லா அரசு ஊழியர்களும் அரசுக்கு எதிராக தான் சொல்றாங்க, எங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்து விட்டார்கள்னு சொல்றாங்க, அரசின் உறுதிமொழியை நடைமுறைப்படுத்தல அப்படின்னு சொல்றாங்க. அப்படிங்கிற போது ஒட்டுமொத்த ஆசிரியர்கள் மேலேயும் சஸ்பென்ஷன் எடுக்க வேண்டியதானே? அவங்களால எடுக்க முடியாது. நீ ஒட்டுமொத்தமா சஸ்பென்ஷன் பண்ணிட்டா யார் வந்து வேலை செய்வாங்க? அது முடியாது. அதனால இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு ஆசிரியரை டார்கெட் பண்ணா இந்த மாதிரி வெவ்வேறு நபர்கள் கிளம்பி வர மாட்டாங்க. நீங்க வந்து அவங்க நிறைய மாற்றங்கள் முன் வைக்கிறாங்க. அந்த மாற்றங்களை பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு ஓகே செய்யற விஷயம், சொல்ற விஷயங்கள்லாம் நல்ல விஷயங்கள் தானே. இன்னும் சொல்ல போனா நீங்க இப்ப ஜெயகண்ணன் கூட பேசினாரு, நீங்க அவங்க எந்த கல்விக் கொள்கை வேணாம்னு சொல்லி சொல்றாங்கன்னா புதிய கல்விக் கொள்கை வேணாம்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கத்தின் நிலைப்பாடும் புதிய கல்விக் கொள்கை வேணாம் தான். இன்னும் சொல்ல போனா கிட்டத்தட்ட தமிழக அரசாங்கத்துடைய இதுக்கு ஒத்த ஒரு விஷயத்தை அவங்க சொல்றாங்க. ஆனா இவங்களுக்கு என்ன மாதிரியான புரிதல் இருக்குங்கிறது தெரியல. அவங்க வந்து இல்லங்க இவங்களை நம்ம சஸ்பெண்ட் பண்ணணும்னு போறாங்க. இன்னொன்று ரொம்ப ஆச்சரியமான விஷயம், ஒரு பத்திரிகையில் எழுதியிருக்கிற செய்தி என்ன தெரியுமா? கலவரத்தை தூண்டிய பெண் ஆசிரியர் சஸ்பெண்ட். செய்தி என்ன? கலவரத்தை தூண்டிய. இவங்க என்ன கலவரம் தூண்டாங்க? எங்க கலவரம் செங்கல்பட்ட கலவரம் நடந்த இவங்களால ஆணவர்கள் ஆசிரியர்கள் பொதுமக்களுக்கு ஆதரவு என்ற பெயரில் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. அப்ப இவங்களுக்கு ஆதரவான ஊடகங்கள் இவங்களை சித்தரிக்கிற விதமே இந்த ஆசிரியை மோசமான ஆசிரியர் சித்தரிப்பு தான் கொடுக்க முயற்சி பண்றாங்க. அப்ப இதன் மூலமா சொல்ல வர செய்தி என்பது, வேற சில ஆசிரியர்கள் யாருக்காவது ஒருவேளை உண்மையிலே ஒரு அதீத ஆர்வத்தோடு இந்த கல்வி எல்லாம் கல்வி சூழல் மாறணும், பசங்க எல்லாம் நல்லா முன்னேறணும், இந்த ஒட்டுமொத்தமா பள்ளி கல்வித்துறையில் நிறைய மாற்றங்கள் வந்து நினைச்சாங்கன்னா கூட நீ பேசாம எதுக்கு இது பார்த்து உமா வயசுக்கு பார்த்து இல்ல சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களே, எதுக்கு இது தேவையில்லாத வேலை உனக்கு, நீ வாங்குற சம்பளத்துக்கு பேசாம ஆபீஸ் நீ ஸ்கூல்ல உட்காந்துட்டு வா அப்படிங்கறதா நடக்கும். ஏற்கனவே அரசு ஆசிரியர்கள் பல பேர் மேல எனக்கு விமர்சனங்கள் இருக்கு. என்ன மாதிரியான அவங்களுடைய தரம்னு சார் சொல்லும் போது நான் அதை சேர்த்துதான் சொல்றேன். நீ பள்ளிக்கூட தரம் என்று சொல்லும் பொழுது ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல இருக்கிற ஆசிரியர் போடுற எஃபோர்ட்ஸுக்கும் நீங்க அரசு பள்ளியில இருக்கிற ஆசிரியர்கள் எல்லோரும் போடுற எஃபோர்ட்ஸுக்கும் ரொம்ப மாறுபாடு இருக்கு. சொற்ப ஆசிரியர்கள் மட்டும்தான் உண்மையிலேயே ஒரு மாற்றம் கொண்டு வரணும். நான் வந்து என்னோட கடமை நான் வேலை செய்யணும்னு சொல்றேன். ஆசிரியர் சமூகத்திற்கும் அரசு ஊழியர்களுக்கும் அச்சுறுத்தலாக இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு சொல்றீங்க. நான் திரு ஜெயகண்ணன், ஒரு ஆசிரியர் அரசுக்கு எதிராக பேசக்கூடாது அப்படின்னு நீங்களே சொன்னீங்க. ஆசிரியர்களுக்கான கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை அப்படின்னு சொல்லி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் ஆசிரியர்கள் போராட்டம்லாம் எப்படி நடத்தினாங்க? அரசுக்கு எதிராக எவ்வளவு முழக்கங்கள் எழுப்பியிருந்தார்கள்.
அப்போல்லாம் அவங்க மேல இந்த மாதிரியான இடைநீக்க நடவடிக்கை எடுக்கலையே. அதாவது அதுதான் நீங்க ஜனநாயக ரீதியா பார்க்கும்போது, அதாவது போராட்டங்களையோ அவர்களுடைய வந்து ஊதியம் கருதி முரண்பாடுகளை அந்த போராட்டங்களை ஒடுக்குவதற்கான எந்த ஒரு செயலையும் இந்த அரசு எடுக்கவில்லை. சரி, அப்ப என்ன நடவடிக்கை இவங்க மேல எதுக்கு நடவடிக்கை எடுத்தாங்க சொல்லுங்க. முழுமையா சொல்லிடுறேன். அதாவது செல்வி ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியில் இருந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா எஸ்மா டெஸ்மா போன்ற அரசு ஊழியர்களை ஒடுக்கக்கூடிய சட்டங்கள்லாம் வந்துச்சு. அந்த சட்டங்கள்லாம் எதிர்த்து போராடும் பொழுது அதற்கான வந்து ஊதிய பிரச்சனைகள் வந்து அது அந்த காலகட்டத்துல பழைய பென்ஷன் முறையை எடுத்துட்டாங்க. அதற்கு பிறகு தொகுப்பூதியத்தை கொண்டு வந்தாங்க. இது போன்று அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மேலும் மிகப்பெரிய ஒரு வன்முறைகளை, அதாவது இன்னும் சொல்ல போனா அடக்குமுறைகளை ஏவி விட்ட காலகட்டத்துல ஜனநாயக ரீதியாக திராவிட முன்னேற்ற கழகம் போராடியதும் அதற்கு பிறகு அதையெல்லாம் சரி செய்ததும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான். இன்னொரு செய்தியை நீங்க குறிப்பிட்டு வேணும். இப்ப இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய போராட்டங்களை எதையுமே இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு ஒடுக்குவதற்கோ அவர்களை வந்து தனிப்பட்ட முறையிலேயே அந்த அவர்களுடைய செயல்பாடுகளை முடக்குவதற்கோ எந்தையும் செய்யல. ஆனா ஒரு அரசு ஊழியரா இந்த அம்மா செஞ்ச ஒரு ஆசிரியையா இவர்களுடைய கருத்துக்களை பொதுவெளியில் பொது சமூக ஊடகங்கள்லயும் பத்திரிகையிலும் சொன்ன ஒரு செய்தியை அவங்க மேல நடவடிக்கை எடுத்து. தவறான கருத்து என்னத்த சார் சொன்னாங்க? அவங்க என்ன தவறான கருத்து சொல்லிட்டாங்க? தவறு இல்ல, அதாவது அவதூறு, அரசுக்கு எதிரான அவதூறு. என்ன அவதூறு சொன்னாங்க சார்? அரசை எதிர்த்து சொன்னாங்களா? நல்லாட்சி நடக்கலைன்னு சொன்னாங்களா? என்ன அவதூறா சொன்னாங்க? இங்க என்னன்னா, ஆசிரியை அப்படிங்கும் போது அவங்க அரசு ஊழியரா இருக்காங்க, அரசுகிடமிருந்து சம்பளம் பெறுகிறார். அரசு சம்பந்தப்பட்ட செய்திகளை அலுவலர்கள் அரசிடமிருந்து சம்பளம் பெறுகிறார்கள். எதற்காக? மாணவர்களுக்கு நல்ல பாடத்தை புகட்ட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தானே. அந்த குறிப்பிட்ட வெளியில வந்து அவங்களுடைய அந்த ஏதாவது விளக்கங்களையோ யோசனைகளோ இருந்தால் அரசு அலுவலர்களிடம் அவருடைய மாவட்ட அலுவலர்களை தெரிவிக்கலாம். அவர்களுடைய அதான் நடைமுறை ஆகலையே சார். அவங்க சொல்லி நடைமுறைப்படுத்த முடியவில்லையே. நடைமுறை ஜெயகண்ணன் ஒண்ணு ஞாபகம் வச்சுக்குங்க, அதை நடைமுறைப்படுத்தப்பட முடியவில்லை அப்படின்னா மாநில கல்விக் கொள்கையில இருந்த பேராசிரியர் ஜவஹர் நேசன் ரிசக்னேஷனே பண்ணாரு. தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ததனுடைய காரணம் அரசு நாங்க சொல்லி கேட்கவில்லை அப்படின்னு. அரசினுடைய கொள்கைகளை வந்து யாரும் வந்து பாத்தீங்கன்னா ஏன் இப்படி செய்றீங்கன்னு கேட்ட முடியாது. அரசினுடைய கொள்கை முடிவுகள் பல்வேறு தரப்புனையும் பார்த்து அவங்களோட கேட்டு அதனால பாதிக்கப்படுறது மாணவர் சமூகம் தானே சார். அரசு என்ன வேணாலும் கொள்கை முடிவு எடுக்கலாம், பாதிக்கப்படுற மாணவர் சமூகம் தானே. தேசிய கல்விக் கொள்கையை எதிர்த்து மாநில அரசு கடுமையாக போராடி கொண்டிருக்கிற சூழலில் இன்றைக்கு மாநில அரசினுடைய செயல்பாடுகளை விமர்சிக்கக்கூடிய மாநில அரசினுடைய வந்து கட்டமைப்பு வசதிகளை ஆசிரியர்கள் நியமனம் செய்யவில்லை, இது போன்ற செய்திகளை இந்த அம்மையார் வந்து அவதூறு பரப்புகின்ற நோக்கத்தோடு செய்திருக்கிறார் என்பது குற்றச்சாட்டு. இல்ல உண்மைதானே சார்? உண்மை பொய்யதான் சொன்னாங்களா? சம வேலைக்கு சம ஊதியம்னு ஆசிரியர்கள் போராட்டம் செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா? அது உண்மையான தகவல் தானே. அது எல்லா பத்திரிகைகள்லயும் வரதானே செஞ்சுது. ஆசிரியர் சங்கங்களுடைய தலைவர்கள் பேட்டி கொடுத்திருந்தாங்க. இந்த செய்தியை இவரை போன்று மற்ற ஆசிரியர்களும் தொடர்ந்து பொதுவெளியில் பேச ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கான அடிப்படை உரிமைகள் குறித்து கூட அவங்க பேசக்கூடாதா? அதுக்கான ஜனநாயகம் இங்க கொடுக்கப்படவில்லையா இந்த ஆட்சியில? ஒரு பொதுமக்களாக ஒரு விமர்சனம் செய்வதோ இல்ல, அவங்களுடைய அடிப்படை சம வேலைக்கு சம ஊதியம், அதற்கான போராட்டத்தை அரசு எந்த இடத்திலும் குறை சொல்ல, அதற்கான வந்து பாத்தீங்கன்னா அடக்குமுறை ஒடுக்குமுறை எதையும் செய்யல. இது அடக்குமுறை இல்லையா? அவங்களை இடைநீக்கம் செய்திருப்பது அடக்குமுறை இல்லையா சார்? நீங்க விளக்கம் கேட்கலாம், விளக்கம் கேட்பதும் பணியிடை நீக்கம் துறை சார்ந்த அவர்களுடைய முடிவு நல்லா தெரிஞ்சுங்க. இப்ப இவங்க கேட்டிருக்க பணியிடை நீக்கத்துல துறை சார்ந்த அவர்கள் அரசுடைய முடிவா இருந்தாலும் எத்தனை பேர் அதற்கு கண்டனம் தெரிவிக்கிறாங்க? கண்டனம் தெரிவிக்க பொது வெளியில் அரசு செய்திருக்கின்ற செயல்களும் அரசு செய்திருக்கின்ற அந்த சாதனைகளும் இன்றைக்கு பள்ளி கல்வித்துறையில் செய்யக்கூடியதெல்லாம் விவாதமாகிறது. ஒரு சாதனை சொல்லுங்க சார். இல்ல ஒரு சாதனை சொல்லுங்க, குறிப்பிட்டு சொல்லுங்க. பள்ளி கல்வித்துறையில தொடர்ந்து இப்ப வந்து ஆண்டுதோறும் பாத்தீங்கன்னா கலை அந்த சம்பந்தப்பட்ட இலக்கிய விழாக்களை பள்ளி கல்வித்துறை தொடர்ந்து நடத்துகிறதா? சாதனை இல்லையா? ஓகே. அடுத்த கட்டம், இதுக்கு முன்னாடி பள்ளி கல்வித்துறையில கலை சார்ந்த நிகழ்ச்சிகள் நடந்தது இல்லையா? இல்ல மாவட்ட அளவிலும் இன்னைக்கு மாநில அளவிலும் நடத்தக்கூடிய. இல்ல இதற்கு முன்பாக பள்ளிகள்ல கலை சம்பந்தமான நிகழ்ச்சிகள் நடந்தது இல்லையா? பள்ளி அளவில் நடந்ததை இன்றைக்கு மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் கொண்டு வந்திருக்கிறார்கள். இன்னொன்னு கல்வி திருவிழா நடக்கிறது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அரசு மாணவர்களுக்கு பல்வேறு போட்டிகளில் கலந்தக்கூடிய வாய்ப்புகளை வார்த்தைகள் மாறி இருக்கலாம். அந்த நிகழ்ச்சி நடந்துச்சா நடக்கலையா சார்? நீங்க கல்வி திருவிழா இதுவரைக்கும் நடந்தது இல்லையா? நிகழ்ச்சி நடக்குது கலை திருவிழாக்களாக. இதுக்கு முன்பாக இருந்த ஆட்சிகள் எல்லாம் இதெல்லாம் நடத்தவே இல்லையா? இல்ல இன்னொன்னு பொது நூலகத்துறையோடு சேர்ந்து பாத்தீங்கன்னா பல்வேறு போட்டிகளை நடத்துகிறார்கள். நான் என்ன சொல்றேன், 10ஆம் போட்டிகள் தமிழ்நாடு அரசுல இன்று நேற்று சார் போட்டிகள் நடத்திட்டு இருக்காங்க.
விரிவா நான் என்ன 2006ல சொல்றேன், 2006 திமுக ஆட்சியில இருந்து தொடர்ந்து எல்லா விழாக்களும் நடத்திட்டு தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு நான் சொல்றது என்னன்னா, பள்ளி கல்வித்துறை மிகச்சிறப்பாக நடைபெறுகிறது என்பதை சொல்கிறேன். அந்த அடிப்படையில் தான் சொல்றோம். இப்போ வந்து பள்ளி கல்வித்துறை நல்லா நடைபெறுகிறது, நல்லா நடைபெறல அப்படின்னு உள்ளவங்க உண்மையை சொன்னா அவங்கள சஸ்பென்ஷன் பண்ணுவோம். இந்த ஒரே ஒரு சம்பவத்தை, இந்த ஆசிரியருடைய செயல்பாடுக்கு பணியிடை நீக்கத்தை வைத்து நீங்க பள்ளி கல்வித்துறை மதிப்பிட முடியாது. பள்ளி கல்வித்துறை விமர்சனம் செய்வது குற்றம் அல்ல அப்படின்னு நீதிமன்றம் சொல்லுது சார். விமர்சனம் செய்வது குற்றம் அல்ல நீதித்துறை சொல்லுது. நான் என்ன சொல்றேன், பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட அவருக்கு முறையீடு இருக்கிறது. நீதிமன்றம் என்ன சொல்லுது சார்? விமர்சனம் செய்வது தவறு இல்லைன்னு சொல்லுதா? நான் என்ன சொல்றேன், விமர்சனங்கள் ஒவ்வொரு வழக்கிலும் ஒரு குறிப்பிட்டு, நான் என்ன சொல்றேன், அரசு ஆசிரியர்கள், அரசு அலுவலர்கள், தவறான விமர்சனம் பிரச்சனை இல்ல, சரியான விமர்சனம் பாசிட்டிவ் அல்ல, அரசின் மீது காரணமற்ற அவதூறுகளை தடுக்கிறது என்பது விதி. நல்லா தெரியுங்க. அதாவது ஒரு அரசு அவதூறு என்றால் பாசிட்டிவ், நல்ல கருத்துக்கள், இப்படி செஞ்சா இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவதும் அவதூறு கருத்தா அரசுடைய பார்வையில? நீங்க அதாவது புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், பொது வெளியில் பேசலாமா வேணாங்கிற கருத்துரிமை அரசு எப்படி புரிந்திருக்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம். விமர்சனம் என்பது குற்றமல்ல என்கிறது கோர்ட், விசாரணையின்றி தண்டிக்கிறது அரசு. இசான் நம்முடைய விவாதம் என்று கட்டமைக்கப்பட்டிருந்தது. 3 கருத்துரையாளர்கள் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருந்தார்கள். உமா மகேஸ்வரி அவர்களுடைய பணி சஸ்பெண்ட் செய்யப்பட்டது சரியா தவறா அப்படிங்கிற பார்வையிலையும் இது முன்வைக்கப்பட்டிருந்தது. கருத்துரையாளர்கள் திரு ஜெகதீஸ்வரன், வழக்கறிஞர் ஜெயக்கண்ணன், கல்வியாளர் திரு ராமானுஜம், மூவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். நேயர்களே, மற்றொரு நிகழ்ச்சி சந்திக்கிறேன். நன்றி.